அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னா நீங்க கஷ்டப்படவே வேணாங்க. சின்னதா ஒரு பரிகாரம், உங்களால செய்ய முடிகிற ஒரு பரிகாரம் உங்களுக்கு தான் சொல்ல போறேன், செய்யுங்க. வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி முருகன் சொல்லலாம் இல்லையா? அந்த தெய்வத்தை போய் நீங்கள் சேவிக்கும் பொழுது எப்படி மலர் செலுத்த வேண்டும், எப்படி பிரதட்சணம் சுற்று வர வேண்டும், எத்தனை சுற்று வந்தால் உங்களுக்கு என்னென்ன நடக்கும் என்பதை இதன் மூலம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இஷ்ட காம்யார்த்த சித்தியர்த்தம். உங்க பிரார்த்தனை எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த பிரார்த்தனையை நீங்கள் பகவானுடைய காலடியிலே, அதாவது தெய்வானை வள்ளி சமேத தெய்வானை முருகப்பெருமானை நீங்கள் அவருடைய காலடியிலே கொண்டு போய் உங்களுடைய பிரார்த்தனையை சமர்ப்பிக்க வேண்டும். எப்படி சமர்ப்பிக்க வேண்டும் தெரியணும்ல? உங்களுடைய பிரார்த்தனை என்ன ஒரு சீட்டில் எழுதி எடுத்துக்கோங்க. வீட்டிலேயே அதை 4ஆக மடித்து, குட்டியா மடிச்சு உங்க கையில வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். உங்க கையில வச்சுக்கிட்டு முருகனுடைய சன்னிதானத்தை நீங்கள் அடைய வேண்டும். எப்ப? செவ்வாய்க்கிழமை காலையில நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 9 வாரம் நீங்க இதை செய்யணும். எப்படி செய்யணுங்கிறது தான் நான் செய்முறை விளக்கம் சொல்ல போறேன். செய்யுங்க. என்ன பிரார்த்தனை எதுவாக வேண்டாலும் இருக்கலாம், ஆனால் நல்ல பிரார்த்தனையாக இருக்கணும். கெட்ட பிரார்த்தனை எல்லாம் எந்த தெய்வமும் நிறைவேற்றவே வேற்றாது. நல்ல பிரார்த்தனையை ஒரே ஒரு சீட்டில் எழுதிக்கோங்க. ஒரு சீட்டு இப்படி இருக்கு. ஒரு சீட்டுன்னா 4ஆம் மடிக்கணும். இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, 4ஆம் மடிச்சு உங்க கையில பாக்கெட்ல கொண்டு போயிடுங்க. சன்னிதானத்தை அடைந்தவுடன் அதை பாக்கெட்ல இருந்து கையில் எடுத்துக்கோங்க. விளக்கேற்ற வேண்டாம், எதுவும் ஏற்ற வேண்டாம். உங்கள் வீட்டிலே அரளிப்பூவாலே, சிவப்பு அரளிப்பூவாலே மாலை தொடுத்து அந்த மாலையை கசங்காமல் ஒரு கூடையில எடுத்துட்டு போங்க, இல்ல பையில எடுத்துட்டு போங்க. கூடையில எடுத்துட்டு போய் அதோட இந்த பேப்பரை கையில வச்சுக்கணும். நேர எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற குருக்களிடம் இந்த மாலையை கொடுங்க. எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்க பிரார்த்தனை என்ன என்பது நீங்கள் யாரிடம் சொல்ல போகிறீர்கள்? சாட்சாத் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானிடம் தான் நீங்க சொல்ல போறீங்க. உங்கள் மனசார சொல்லுவீங்க. மனசு மூலியமாக நேர கொண்டு போய் அரளிப்பூவை கொடுத்துட்டு முருகப்பெருமானுக்கு சாத்த சொல்லிட்டு நீங்க அதிலிருந்து பிரதட்சணம் ஆரம்பிக்கணும். சுற்று 8 சுற்றுகள் சுற்றணும். எப்படி சுத்தணும்? வேகமா ஓடுறது, அர்ஜென்டா ஓடுறது, வேற ஒருத்தங்களை மிந்தி போறது, இதெல்லாம் வேண்டாம். ஒரு கர்ப்பிணி பெண்ணானவள் எப்படி நடந்து போகிறார்களோ அதே மாதிரிதான் உங்க நடை இருக்கணும். இன்னொன்னு, செல்போனை சைலண்ட்ல போடணும். எந்த ஒரு மைண்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரே ஒரு மைண்ட் என்ன? வள்ளி தெய்வானை முருகன். இது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும். மந்திரத்தை சொல்லணும். ஓம் நமோ சரவண பவ, ஓம் நமோ சரவண பவ, ஓம் நமோ சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். எப்படி? 8 சுத்து சுத்தணும். செவ்வாய்க்கிழமை 9 வாரம் 9 செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க. 8 சுற்று இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே சுத்தணும். 9வது சுற்று, 8 சுற்று முடிஞ்சிடுச்சு. 9வது சுற்று சன்னிதானத்துல நில்லுங்க. பகவானை கை கூப்பி வணங்குங்க. இப்ப அடி பிரதட்சணம் கரெக்டா
அடி வச்சு பண்ணணும். ஒரு கால் இப்படி, ஒரு கால் இப்படி நேர தள்ளி வைக்கிறேன். அடி இப்படி இப்படி இருக்கணும். அடி இந்த மாதிரி அடி பிரதட்சணம் பண்ணி அடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முடிகிற வரைக்கும் ஓம் நமோ சரவண பவ, ஓம் நமோ வேகமா ஓம் நமோ ஓம் நமோ சரவண பவ ஒரு அடி, ஓம் நமோ சரவண பவ, ஓம் நமோ சரவண பவ, ஓம் நமோ சரவண பவ, ஓம் நமோ சரவண பவ. இப்படியே அடிப்பிரதட்சணம் முடிகிற வரைக்கும் இந்த மந்திரங்களை தான் சொல்லணும். யாராவது வராங்க, என்ன அங்கிள் சௌக்கியமா இருக்கீங்களா, ஏன் அவங்கள காணோம், எந்த வார்த்தை மைண்ட் டீவியேஷன் ஆக கூடாது. ஏன் பிரார்த்தனை என்பது கடுமையான பிரார்த்தனையா இருக்கணும். கடுமையான பிரார்த்தனை. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அந்த சீட்டுல எழுதி கையில வச்சிட்டீங்க, அது மேல உங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். இருந்து ஒரு 8 சுத்து சுத்திட்டு 9வது சுத்துல அடிப்பிரதட்சணம் பண்ணி நேர எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்க வந்து நின்னு மனசார வேண்டிக்கணும். 9 வாரம் அது கரெக்டா செய்யணும். மனசார வேண்டிட்டு என்னுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறிவிடும். கடைசி நாள் 9வது நாள் 9வது வாரம் செவ்வாய்க்கிழமை முடிக்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அருமையான ஒரு ரோஜாப்பூ மாலை, அருமையான ஒரு ரோஜாப்பூ மாலை, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை, 3 மாலை வாங்கிட்டு நேர போய் 3 பேருக்கும் சாத்த சொல்லி குருக்களிடம், எப்ப பிரதட்சணம் எல்லாம் முடிச்ச பிறகுதான் சாத்தணும். சாத்திட்டு நீங்க என்ன தேவை வேண்டினீங்களோ, என்ன பிரார்த்தனை செய்தீர்களோ அதை மனசார நினைச்சுக்கிட்டு உங்க குடும்பத்துக்கு சக குடும்பம் ஒரு அர்ச்சனை பகவான் மேல பண்ணக்கூடாது. உங்க குடும்பத்துடைய ஒவ்வொரு பேரு நட்சத்திரம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணி அர்ச்சனையான பிரசாதத்தை வாங்கி கொண்டு மாலை சாத்திட்டீங்களா, கண்டிப்பா தேங்காய், வெத்தலை, பாக்கு, பழம் நைவேத்தியம் பண்ணி விபூதியை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வர வேண்டும். வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு அந்த விபூதியை தினமும் மறக்காம இட்டுட்டு வரணும். 9 நாள் முடிச்சிட்டீங்களா, அதுக்குள்ளேயே உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை உங்க முருகப்பெருமான் நிறைவேற்றி விடுவார். அப்படி இல்லைன்னா 1 வாரம் 2 வாரம் டைம் ஆகும். விபூதிய மறக்காம தினம் நீங்க நெத்தியில வச்சுக்கணும். வச்சுட்டா முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப கிடைச்சதுன்னா உங்களுடைய பிரார்த்தனையானது அருமையாக நிறைவேறும். இது ஒரு பிரார்த்தனைக்கு மட்டும் இல்லை, அடுத்தடுத்த பிரார்த்தனைய முருகப்பெருமானுடைய திருவடியில செலுத்தும் போது இதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிரார்த்தனை பண்ணேன், கோவிந்த பட்டர் பக்தி ஒலியில சொல்லிட்டாரு, பிரார்த்தனை பண்ணேன், பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, 2 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்ல. திருப்பி இதை ஆரம்பிங்க, திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. முருகப்பெருமானே, நீயே என்னுடைய பொண்ணு வயிற்றுல வந்து குழந்தையா பிறக்கணும் பான்ஸ் நினைச்சுண்டு 9 பிரதட்சணம், 9 நாள், 9 வாரம், 9 பிரதட்சணம், 8 பிரதட்சணம் பிரதட்சணமாக, 9வது பிரதட்சணம் அடி பிரதட்சணம். ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தனித்தனியாக முருகப்பெருமானுடைய திருவடியிலே சரணாகதி அடைந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏன்? நம்மை காக்கும் தெய்வம். ஓம் நமோ சரவண பவங்கிற மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா ஓடி வந்து என் பக்தனை நான் தானே காப்பாத்தணும், வேற யார் என் பக்தனுக்கு செய்வார் என்று வந்து செய்வார். எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் காரணம், என்ன? நம்பிக்கை. எப்படி? உங்களை மாதிரி லட்சம் கோடிக்கணக்கான பேர் அவருடைய சன்னிதானத்திலே தனக்கு வேணுங்கிறத கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள். அதாவது அர்ச்சாரூபம் முருகன் எங்கு வேண்டுமானாலும் வியாபித்திருப்பார். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். எனக்கு பிரார்த்தனை நிறைவேற்று. நிச்சயமா ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறும். வெவ்வேறு பிரார்த்தனைகள் ஒன்னொன்னும் நிறைவேற்றி கொண்டுதான் இருப்பார். என்ன? அவர் கடவுள், அர்ச்சாரூபம். அதனால கவலையே படாதீங்க, உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நான் சொன்னபடி செய்யுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம்.